ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ ப்ரௌசர். இது ஒரு மைனிங் ஆப், ஏர்னிங் ஆப், ரொம்ப டீசெண்டான ஆப்பை. ஏர்னிங் கரெக்டாக வருது, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இல்லை, வெறும் 55 ரூபா தான் கொடுக்க போகிறீங்க. அதுவும் லேப்டாப் கம்ப்யூட்டர் வேறு எதுவும் வச்சுருந்தீங்கன்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் கூட இல்லை. ஓகே, இப்போ நான் சென்ட் பண்ணியிருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இதில் வந்து நீங்கள் கெட் இட் ஆன் கூகுள் ப்ளே அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகும். ப்ளே ஸ்டோரில் நீங்கள் என்னென்னா 55 ருபீஸ் பே பண்ணி தான் இந்த ஆப்பை பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு ஜிபே இல்லை ஏதாவது டெபிட் கார்டு இல்லை ஏதோ ஒரு அமௌண்ட் இதில் உங்களுக்கு 55 வெறும் 55 ரூபா கொடுத்து இந்த ஆப்பை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். எனக்கு டேரெக்டாக இன்ஸ்டால் ஏன் வந்துச்சுன்னா, நான் ஏற்கனவே வாங்கிட்டேன். நான் வந்து உங்களுக்காக திரும்ப அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப இன்ஸ்டால் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸ்டார்டிங் இன்ஸ்டால் பண்ணதுக்கு. ஏன்னா 55 ருபீஸ் பே பண்ணுறது கூட பண்ணிடுறீங்க, அதுக்கப்புறம் சில பேருக்கு நிறைய தெரில. அதுக்காக தான் இந்த வீடியோ, நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ மச்சி. இப்போ நம்ம இந்த வீடியோ ஆப் டவுன்லோட் ஆகிடுச்சு. அக்செப்ட் பண்ணி கன்டினியூ கொடுங்க. ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது இது நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஸ்டார்ட் ப்ரௌசிங்னு கொடுக்கும். இது ஒரு நார்மல் க்ரோம் ப்ரௌசர் மாதிரி தான். ஸ்டார்ட் ப்ரௌசிங் கிளிக் பண்ணுங்கள். கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த லுக் வைஸ் எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு க்ரோம் ப்ரௌசர் இருக்குல்ல, அப்படியே காப்பி ஜெராக்ஸ் எடுத்து பேர் மாற்றி வச்ச மாதிரி தான் இது இருக்கும், கிரிப்டோ ப்ரௌசர்னு. இப்போ லெஃப்ட் சைட் கார்னரில் குட்டி ஐக்கன் இருக்குல்ல, கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த கிரிப்டோ டேஷ்போர்டு அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு சைன்இன் இது கூகுள் அந்த மாதிரி காட்டும். இது கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் என்ன மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிங்களோ, அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிங்களோ அதே மெயில் ஐடி வச்சு இங்கேயும் இது பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லாகின் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் லோட் ஆகிட்டு இந்த மாதிரி எனேபிள் க்ளவுட், சிடி க்ளவுட், அப்புறம் நிறைய காட்டும் உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு 0.0000910 பிடிசி இருக்குது. அது வந்து சத்தோசின்னு சொல்லுவோம். 910 சட்டோசி அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து நான் ஏற்கனவே வந்து 1000 சட்டோசி வந்து விட்ரா பண்ணியிருக்கேன். மினிமம் 1000 சட்டோசி இருந்துச்சுன்னா நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? சத்தோசினா உங்களுக்கு அந்த 0 பாயிண்ட்டுக்கு அடுத்து பின்னாடி வருது இல்லை, அது அங்கிட்டிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பேர் சத்தோசின்னு சொல்லுவோம். பேக் சைட்லேருந்து வச்சோம்னா 0.000 அந்த லாஸ்ட் எண்டிங் வந்து 1 இருந்துச்சுன்னா அது 1 சத்தோசி அந்த மாதிரி சொல்கிறது. இப்போ வந்து எனக்கு 910 சத்தோசி இருக்குது. இப்போ நீங்கள் எனேபிள் பிடி க்ளவுட் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி சிடி க்ளவுடு எனேபிள் சிடி க்ளவுட்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டைமிங் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆகிட்டு இந்த மாதிரி டைமிங் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்டாக 3 மணி நேரம் 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் இதை வந்து எனேபிள் பண்ணிகிட்டே இருக்கணும். வேறு ஒரு ஒர்க்குமே இல்லைங்க. ஒரு 24 மணி நேரத்தில் 3 நாளாக டிவைட் பண்ணிங்க 8 வாட்டி. நீங்கள் அலாரம் வச்சுருந்துருப்பீங்களோ இல்லை நைட்டு தூங்கிட்டு காலைல கூட பண்ணுவீங்களோ, அது ஒரு விஷ் தான். நான் வந்து எனக்கு கீழே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனால் எனக்கு வந்து 2 டேஸ் 1 or 2 டேஸில் வந்து எனக்கு மினிமம் விட்ரா வந்துடும். நான் டெய்லி மினிமம் விட்ரா வந்து உங்களுக்கு 1000 சத்தோசி சொன்னால 1000 சத்தோசினா உங்களுக்கு இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து 27 ரூபா 30 ரூபாய்கிட்ட வருது. உங்களுக்கு நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு 4 நாளில் எடுத்துருவீங்க. ஐ மீன் 55 ரூபா போட்டிங்களா, அதை சொல்கிறேன். நீங்கள் அதுவே இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இல்லை, ஒரு ஆப் பர்ச்சேஸ் பண்ணுறது. அதுவும் நீங்கள் உங்களுக்கு இந்த ஆப் வந்து உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, தெரியாமல் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு டே இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பாலிசி கேட்டிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. 55 ரூபாய் கூட அவங்க ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு நாளுக்குள்ளே பண்ணணும். உங்களுக்கு இது பிடிக்கல அந்த மாதிரி. அதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்துட்டு நீங்களே பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு தெரில. பட் ரீஃபண்ட் பாலிசி இருக்குது, அது கன்ஃபார்ம் இருக்குது. அது மட்டும் எனக்கு தெரியும். இப்போ எனக்கு டைம் ஓடிட்டு இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு மேலே ஒரு HBAR இருக்குல்ல, அது வந்து ஹாஷ் ரேட் பெர் செகண்ட். உங்களுக்கு வந்து இது ஃபிக்ஸ்டாக எல்லாருக்குமே இதுதான் இருக்கும். எனக்கும் அதுதான், உங்களுக்கும் அதுதான். அது வந்து ஃபிக்ஸ்டு ஹேஷ் ரேட். ஓகேவா? இப்போ வந்து எனக்கு 910 சட்டோசி தான் இருக்குது. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோவை நான் அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். இது வந்து நாளையோட வீடியோ. ஐ மீன் நான் இந்த வீடியோ எடுத்ததுலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுலேருந்து நாளையோட வீடியோ இதே நான் அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம இப்போது இன்றைக்கி எவ்வளோ இருக்குது, நான் நைட்டு போட்டுட்டு படுத்துட்டேன், நான் தூங்கிட்டேன். நான் ஆக்சுவலாக நான் ரன் பண்ணல, என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணதை வச்சு தான் எனக்கு ஏறி இருக்குது. இப்போ எனக்கு வந்து மினிமம் விட்ராக்கு எலிஜிபிலிட்டி ஆகிடுச்சு. 1049 இருக்குது. 1000 இருந்தாலே போதும், மினிமம் விட்ரா பண்ணிக்கலாம். இது மெயின் 1049 சத்தோசி இருக்குது பிடிசியில். நீங்கள் இந்த 0 பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க ஜீரோவெல்லாம் கணக்கில் எடுத்துக்காதீங்க. அந்த 1.0ன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு 1 பிடிசினா பிட்காயின்னா இன்றைக்கி வந்து ரேட்டுக்கு 30 லட்சம் 29 லட்சம்
இன்றைக்கி ஒவ்வொரு நாள் மாறிட்டு இருக்கும். நீங்கள் மினிமம் சொல்கிறேன் உங்களுக்கு இன்றைக்கி ரேட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு 28 லட்சம். நமக்கு அவ்வளோ வரத்துக்குலாம் ரொம்ப நாள் ஆகும். நீங்கள் அது வந்து உங்களுக்கு கீழே ஒரு 10 லட்சம் பேர் இருந்தாங்கன்னா தான் உங்களுக்கு அதெல்லாம் ஒரு நாள் வரும், டெய்லியே வரும். மாதத்துக்கு ஒரு நாள் மாதம் வந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா மாதத்துக்கு 30 லட்சம்னா உங்களுக்கு போதும்ல எல்லாருக்கும். அது உங்கள் கையில் தாங்க இருக்குது. இப்போ நம்ம ரெஃபரல் லிங்க்கில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் சைன்இன் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மேக்ஸிமம் ஆனால் இது ரொம்ப டீசெண்டான ஆப் வந்து உங்களுக்கு ஏற்கனவே 3 வருஷமாக ரன் ஆகிட்டுருக்கு. வேணால் அபவுட்டில் போய் பாருங்கள், கூகுளில் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். ட்ரஸ்ட்பைலட்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் நீங்கள் போய் சர்ச் பண்ணி ஸ்கேம் அட்வைசர் எதில் பார்த்தீங்கனாலும் தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு வித்ட்ரா ஆப்ஷனில் போயிட்டிங்கன்னா வித்ட்ரா கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிட்காயின் அட்ரஸ் பேமெண்ட் அமௌண்ட் அப்படின்னு கேட்கும். இதில் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து நீங்கள் காயின் ஸ்விட்ச் குபர் இல்லைன்னா உங்களுக்கு காய்தஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்பில் தான் நீங்கள் இதை வந்து வித்ட்ரா பண்ண முடியும். அந்த ஆப்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதில் எப்படி லாகின் பண்ணுறதுன்னு நான் ஒரு செப்பரேட்டான வீடியோவே போடுறேன். இப்போதைக்கு தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் அதெல்லாம் இருக்குது, இல்லை நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு அதுக்குள்ள லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது கேவிசி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பேன் கார்டு அப்புறம் லைசன்ஸ் ஆர் ஓட்டர் ஐடி ஏதாச்சும் தேவைப்படும். அது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணதுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் பிடிசி காயின். நீங்கள் பிட்காயினோட வேலெட்டுக்குள்ளே போகணுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். அந்த அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிங்க. இதில் எவ்வளோ வேல்யூவோ அதை போட்டுக்கோங்க. ஐம் நாட் த ரோபோட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள் திரும்பியும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி இது வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு அலோவே பண்ணுவோம். இல்லை ஸ்டார்ஸ்ன்னு இருக்குது, ஸ்டார்ஸ்னால் மாடிப்படிங்க, இல்லை மாடிப்படின்னு இருக்கோ அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வெரிஃபை கொடுத்துருங்க. வெரிஃபை கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து சிம்னிஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, அந்த மேலே அந்த புகழ்லாம் போகும்ல அதான். அது நீங்கள் எதில் இருக்குன்னு பார்த்துட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. வெரிஃபை கொடுத்துட்டிங்கன்னா அது வெரிஃபை ஐம் நாட் த ரோபோட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வித்ட்ரா கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வித்ட்ரா ஆகிடும், கன்ஃபார்ம் ஆகிடும். கன்ஃபார்ம் வித்ட்ரால் கொடுத்தாலே போதும். நீங்கள் வந்து கன்ஃபார்ம் வித்ட்ரா கொடுக்கணுன்னா கூட உங்களுக்கு மெயிலில் வேறு வெரிஃபிகேஷன் கேட்கும். நீங்கள் உங்கள் மெயில் ஐடியை போய் பார்த்துட்டு இப்போ நம்ம மெயிலில் வித்ட்ரால் கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் வித்ட்ரால்னு கொடுங்க. அது வந்து க்ரோம் பேஜில் ஏதோ ஒரு டேப் ப்ரௌசர்லேயே கூட போங்க. வெரிஃபைன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம்டு வித்ட்ரால் அப்படின்னு வந்துடும். வித்ட்ரால் கன்ஃபார்ம்னு வந்துடும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக போய் பேமெண்ட் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இன்னும் கன்ஃபார்ம்டுன்னு இருக்கும். க்ரீன் கலரில் கம்ப்ளீட்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு வேலெட்டில் ஏறிடுச்சுன்னு அர்த்தம். வேலெட்டில் வந்து நீங்கள் காயின்ஸ்விட்ச் இல்லைனா காயின்பேஸ் நிறையா இருக்குது. இப்போதைக்கு நம்ம வெசிராக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. காயின்ஸ்விட்ச் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அது பெஸ்ட்டு தாங்க. வெசிராக்ஸ் மற்ற எல்லாத்தையும் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் பார்க்க எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பேக் கொடுத்துருங்க. வித்ட்ரா கன்ஃபார்ம்டுன்னு வந்துச்சுல, இப்போ பேக் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மெயின் பேலன்ஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கதே இருக்கும். நீங்கள் வித்ட்ரா பண்ண அமௌண்ட்டு என்னடா போலையே நான் வித்ட்ரா பண்ணிட்டேனே அப்படின்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு உங்கள் வேலெட்டில் ஏறிடுச்சுன்னா இந்த இடத்துல மறைஞ்சிரும். இந்த இடத்துல நார்மலாக 00ன்னு வந்துடும். அது வரைக்கும் இங்கே இப்படியே தான் இருக்கும், அது வரைக்கும் போகாது. ஃப்ரெண்ட்ஸ், இல்லை நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் உங்களுக்கு சீக்கிரம் ஏர்ன் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை அப்படியே கண்டிப்பாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் 14th ஜூனோட நான் வீடியோ எடிட் பண்ணுறதை நிப்பாட்டிட்டேன். நீ வந்து 18th ஜூன் இன்றைக்கி எவ்வளோ இருக்குது, நான் இன்றைக்கி வித்ட்ரா பண்ணது எனக்கு இன்றைக்கி தான் வேலெட்டில் ஏறிச்சு. இது வந்து என்ன ஒரு செகண்ட் வித்ட்ரா தான் எனக்கு வரும்னு தெரியும். என்னால் கொஞ்சம் ஒர்க்கில் இருந்ததுனால அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ இன்றைக்கி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க, கன்டினியூ பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து சரி இப்போ வந்து எனக்கு 739 சத்தோசி இருக்குது. 0.000000739 பிடிசின்னா பிட்காயினுங்க. சத்தோசின்னு சொன்னது அந்த 0 பாயிண்ட்ஸ்க்கு அடுத்து இருக்க நம்பர்ஸை வந்து சத்தோசின்னு சொல்லிக்கலாம், பின்னாடி இருந்து வச்சு சொல்லிக்கலாம். எனக்கு வந்து இன்றைக்கி இவ்வளோ இருக்குது. நான் வந்து 14th ஜூன் தான் வித்ட்ரா பண்ணியிருந்தேன். எனக்கு அடுத்த வித்ட்ரா வரப்போகுது. எனக்கு இன்றைக்கி அந்த வித்ட்ரா ஏறிடுச்சு. நான் இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக இல்லை, நான் வந்து பண்ணவே இல்லை, அதனால் எனக்கு அப்படியே இருக்குது. ஓகேங்களா? இதில் நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னென்னு சொல்கிறேன்னு இருந்தேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா இருங்க, அவங்களுக்கு இதுலேருந்தே போனால் தான் புரியும். இதில் வந்து உங்களுக்கு அஃபிலியேட் டேஷ்போர்டுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ். இதில் தான் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் எல்லாமே இருக்கும். நான் வந்து மைண்ட் பண்ணது 1695. என் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா வந்தது மட்டுமே எனக்கு 1994. அதுதான் அஃபிலியேட் டோட்டல்னு இருக்குல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் எனக்கு கீழே இருக்கிற 2-3 பேர் ஜாயின் பண்ணதே அவன் வந்து 1094 பிடிசி வந்துச்சு.
டோட்டலாக வந்து எனக்கு அது வரைக்கும் 2789 இதில் வந்து ஏர்ன் பண்ணேன். நான் வந்து ஆக்சுவலாக இதில் 5th ஜூன் ஆமாம் 5th ஜூன் தான் ஜாயின் பண்ணேன். இடையில நான் பண்ணுறதே இல்லை, அப்பப்போ தான் பண்ணுறேன். அது தூங்கிடும் நைட்டில் பண்ணுறதில்ல. சில பேரில் அலாரம் வச்சுலாம் பண்ணுறாங்க, நான் அப்படி பண்ணுறதில்ல. இல்லை அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ கன்டினியூ பண்ணலாம். சும்மா ஒரு ஐடியாவுக்கு தான் அதை காட்டுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்கள் பர்சனல் லிங்க், உங்கள் லிங்க் இருக்குல்ல, உங்கள் ரெஃபரல் லிங்க்கை நீங்கள் ஒரு 5 பேர் உங்களால் சேர்க்க முடியுது அப்படின்னா ஃபஸ்ட் லெவல், அதுதான் ஃபஸ்ட் லெவல். ஃபஸ்ட் லெவலில் நீங்கள் 5 பேர் சேர்க்குறீங்க. உங்களுக்கு கீழே வந்து டேரெக்டாக ஒரு 5 பேர் சேர்க்குறீங்க. அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு 15% கமிஷன் வரும். ஓகேவா? ஒவ்வொரு ஆள்கிட்ட இருந்தும் 15% கமிஷன் வரும். இப்போ வந்து அந்த 5 பேரும் ஒவ்வொரு ஆளும் 5 பேர் சேர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 25 பேர் ஆச்சு. அந்த 25 பேர்கிட்ட வந்து உங்களுக்கு 10% கமிஷன் வரும். அடுத்து அந்த 25 பேர் உங்களுக்கு அவங்களுக்கு கீழே ஒவ்வொரு ஆளுக்கீழேயும் 5 பேர் சேர்க்குறாங்கன்னா 125 பேர். அந்த 125 பேர்கிட்ட இருந்தோம் உங்களுக்கு 5% கமிஷன் வரும். ஒவ்வொரு ஆள்கிட்ட இருந்துமே வரும். இந்த மாதிரி தான் இந்த லெவல் வந்து 10th லெவல் வரையும் போகும். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த ஏஸ் பெஸ்ட் இந்த மாதிரி சில ஆப்ஸில் கூட ஃபேக்கான ஆப்பில் கூட 3 லெவல்ஸ் தான் கொடுத்தாங்க. இதில் வந்து உங்களுக்கு 10 லெவல் கொடுக்குறாங்க. உங்களுக்கு கீழேன்னு. இது வந்து இன்றைக்கி நீங்கள் இந்த ஃபார்மேட் இருக்குல்ல, உங்களால் 5 பேர் சேர்க்க முடியும்னா அதுக்கு சொல்கிறேன். அவங்களும் 5 பேர் சேர்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு 10 லெவலுக்கு போகுதுன்னா அதோட மதிப்பை பார்த்துக்கங்க. $40,000 மாதத்துக்கு வரும். $40,500 மாதத்துக்கு வரும். இன்றைக்கி ரேஞ்சுக்கு, இன்றைக்கி மதிப்புக்கு ஒரு பிட்காயினோட ரேட் என்னென்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். கால்குலேட்டரில் போய்ட்டு உங்களுக்கு $40,000 எவ்வளோன்னு போட்டு காட்டுறேன். $40,000 உங்களுக்கு எவ்வளோங்க? 1 10 100 1000 10,000 lakh 10 lakh. ஐயோ, 29 லட்சம் வருதுங்க. சாரி, கரெக்டு தானே? 1 10 100 1000 10,000 lakh. சாரி, 29,67,460 rupees. இவ்வளோ நம்மளுக்கு வேணாங்க. நம்மளால் அவ்வளோ இதுக்கு வந்து சேர்க்கணுன்னா உங்களுக்கு 10 lakhs மெம்பர் உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணியிருக்கணும். சரி, அவ்வளோ வேணாமே. நம்ம இப்போதைக்கு எவ்வளோ போடலாம்? 250. சாரி, நான் கால்குலேட்டரில் போய் போட்டு பார்த்துட்டே வந்துடுறேன். $250 ப்ளஸ், ஏன்னா நான் அந்த 5th லெவல் வரைக்கும் சொன்னல, அது வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். 75 ப்ளஸ் 25 ப்ளஸ் 10 ப்ளஸ் 3 $363. $360 எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 26,929 ரூபா. போதாதாங்க? மாதம் நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கு. நிறைய பேர் வேலைக்கு போய் அவ்வளோ கிடைக்காதுங்க. இது தாங்க உங்களுக்கு 5th லெவல் வரைக்கும் வந்தாலே உங்களுக்கு இவ்வளோ ஏர்னிங் வருது. இதில் ஒரு ஆள் வந்து 5 பேர் சேர்க்கலாம். நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு கேப்பபிலிட்டி இருக்கும். ஒருத்தங்களுக்கு 2 பேர் தான் சேர்க்க முடியும், ஒருத்தன் 10 பேர் சேர்க்கலாம். அதனால உங்களுக்கு எப்படியாவது டேலி ஆகிடும். ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட் லெவல்லே 10 பேர் கூட சேர்ப்பீங்க. உங்களால் சேர்ப்பீங்க. நீங்கள் கீழே இருக்கவங்க வந்து 2-3 பேர் சேர்ப்பாங்க. சரி, அது கூட எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமே. இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் லெவலில் 3 பேர் தான் சேர்க்குறீங்க. உங்களுக்கு கீழே இருக்க ஒவ்வொரு ஆளுமே 3 பேர் தான் சேர்க்குறாங்க. $425 வருதுங்க. $425 எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. 31,500 ரூபா. இன்றைக்கி ரேட்டுக்கு, இன்றைக்கி கரண்ட் ரேட்டுக்கு 31,529 ரூபா. இன்றைக்கி யூஎஸ்டி டாலரை வந்து நம்ம ஐஎன்ஆர் கன்வெர்ட் பண்ணும்போது இந்த யூஎஸ்டி டாலர் வந்து உங்களுக்கு பிடிசியோட பிட்காயினோட இன்றைக்கி ரேட்டுக்கு தான் இது. இது வந்து நாளைக்கு கூடலாம் குறையலாம். ஓகேவா? 2 பக்கமே இருக்குது. உங்களுக்கு கூடவும் மட்டும்லாம் என்னால் சொல்லவே முடியாது. ஏன்னா அது குறையவும் நிறைய வாய்ப்பு இருக்குது, கூடவும் வாய்ப்பு இருக்குது. நமக்கான என்னவாக இருந்தாலும் லாபம் தாங்க. இதில் நமக்கு ஒன்றும் பெரிய லாஸ்லாம் இல்லை. ஏன்னா நீங்கள் $425 வந்து $325 கூட உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக இதாங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோட மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, அதுதான் அந்த பேசிக்கு தான். இது நீங்கள் வந்து 3 பேர் 9 பேர் ஆக்குறது, அது அவங்களுக்கு கீழே அவங்க ஜாயின் பண்ணிக்க போகிறாங்க. நீங்கள் ஒன்றும் போய் இப்போ ஒவ்வொருத்தனுக்கு கீழே இருக்க 3 பேரையும் நீங்கள் போய் ஜாயின் பண்ணி விட போகிறாங்க. உங்களுக்கு கீழே 3 பேரை நீங்கள் ஜாயின் பண்ணி விட போகிறீங்க. அடுத்து அவங்க 3 பேரை மட்டும் நீ ஜாயின் பண்ண வை அப்படிங்கிற மாதிரி தான் பண்ண போகிறீங்க. அடுத்து அந்த 3 பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் ஏர்னிங் வேணும்ல, அவங்களுக்கு சீக்கிரம் வேணும்னு அவங்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் பண்ணி விடுவாங்க. அதே மாதிரி அது ரன் ஆகிட்டே இருக்கும். இது ஒன்றும் உங்களுக்கு கஷ்டமெல்லாம் இருக்காது, ரொம்ப ஈஸியான வேலை தான். இதுதான் மேக்ஸிமம் அஃபிலியேட் ஒர்க்கிங்னா இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இதோட நான் ஏர்னிங்ஸ் எவ்வளோ எல்லாமே சொல்லிட்டேன், ரொம்ப ஈஸி தான் இது.
நான் இனிமேல் ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைமே கிடைக்கல, இனிமேல் அப்படியே கொண்டு போகலான்னு இருக்கேன். இப்போ வந்து எனக்கு 7:41 வந்துச்சு. நான் இப்போ ஒரு 2-3 நிமிஷம் வீடியோ போட்டிருப்பேன், ஒரு 10 மினிட்ஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு இது வந்து 7:41 வந்துச்சு. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் 1049 சதோஷி லாஸ்ட்டாக விட்ரா பண்ணேன்னு சொன்னேன்ல, 14th விட்ரா பண்ணேன். எனக்கு இன்றைக்கி 18th ஏறிடுச்சு, கன்ஃபார்ம்ட் ஆகிடுச்சு. எங்கள் வேலட்லேயும் வந்துடுச்சு. நான் ஏற்கனவே இடையிலே காமிச்சிருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யோலோனா யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ், அதாங்க, ஒரு வாட்டி தான் வாழ போகிறோம், சந்தோஷமாக வாழலாம். பாய்.